வந்து பியூர் சாரின்றதுனால அவங்க வந்து சிம்பிளா ஒர்க் போதும், சாரி தான் ஹைலைட்டடா தெரியும். மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பனியன்ஸே அதுக்கு ஓகே. அவங்க சாரியில வந்து பீகாக் மோட்டிவ்ஸ் இருக்கும், அதனால நம்ம பீகாக் வச்சே இது ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபேன்சி சாரியோட இதுதான். ப்ரூச் வந்து நம்ம கிட்ட 1300ல இருந்தே ஸ்டார்டிங். இப்போ பேக்ல இந்த மாதிரி வி கொடுத்து ரொம்ப டீப் வைக்கும், டெய்ல் மாதிரி அட்டாச் பண்ணி அதுல நேம் இது பண்ண என்கேவ் பண்ணணும். சாரி கன்வெர்டட் ஒரு உள்ள வச்சோம்னா அப்படி ஸ்டிஃபா நிற்கும். சாரியா வாங்கிக்கலாம், இல்ல இதுல கவுன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். போட்டா அப்படியே பாடியோட ஃபிட் ஆகிருக்கும். கீழே மட்டும் இந்த புஷ் நல்லா ஹைலைட்டடா. இப்ப எல்லாருமே கேக்குறது வந்து ஸ்லீவ் பார்ட் தான் ஹைலைட்டடா கேட்க. ஆக்சுவலி இது வந்து ஃபீடிங் ஜிப்ஸோட கேட்டாங்க. சோ அதுக்காக நம்ம இங்க ஃபீடிங் ஜிப்பும் வச்சு நம்ம பிளவுஸ்ல ஜிப்ஸ் வச்சு நம்ம பண்றோம். இது ரெண்டு ஸ்லீவுக்குமே ஏற்ற மாதிரி நம்ம இந்த டிசைன் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த டிசைனை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க எந்த போட்டோஸ் கொடுத்தாலும் அது நம்ம எம்ப்ராய்டரிலையும் பண்ணுவோம், ஆரிலையும். நம்ம வந்து அந்த கருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்காது. நம்ம பேர்ல்ஸ் தான் யூஸ் பண்றோம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் நம்ம பேர்ல் யூஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி 10 மீட்டர்ஸ். இது போட்டா இந்த பிரின்சஸ் மாதிரி இருக்கு. ஹாய்ப்பா. ஹாய் மேம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அப்பர்ணா. உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இது டாஷா டிசைனர் ஸ்டுடியோ அண்ட் நாங்க வந்து டாஷா டிசைனர் ஸ்டுடியோ நம்ம பிபி குளம்ல லொகேட் ஆயிருக்கோம். பிபி குளம்ல ஸ்டார் ஜெராக்ஸ்க்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும், எம்எஸ் ஃபிஷ் ஸ்டாலுக்கு ஆப்போசிட்ல. ஓகே, மதுரையில பிபி குளத்துல இருக்கு. அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல் தாண்டின உடனே எம்எஸ் ஃபிஷ் ஸ்டால் வரும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு மேம், அண்டர் கிரவுண்ட்ல. என்ன உங்களோட பிசினஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இங்க வந்து பியூரா நாங்க கஸ்டமைஸ்டு கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்றோம். நம்ம ரெடிமேட்ஸ் மாதிரி எதுவுமே இங்க வச்சிருக்க மாட்டோம். கஸ்டமைசேஷன் நீங்க எந்த மாதிரி மாடியூல்ல கஸ்டமைசேஷன் கொடுத்தாலும் நம்ம அதை வந்து பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. பிரைடல் பிளவுசஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கவுன்ஸ்ல இருந்து அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா ஒகேஷனுக்கும் பிளஸ் நம்ம ரெகுலர் வேர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்றோம். நீங்க ஃபேப்ரிக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாலும் ஓகே, இல்ல நாங்களே ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி நாங்களே டிசைன் பண்ணோம்னாலும் நாங்க பண்ணி தருவோம். அண்ட் போத் ஆன்லைனும் நம்ம பண்றோம், ஆஃப்லைனும் பண்றோம். இப்போ ஆன்லைன் கஸ்டமர்ஸ்னா வேற ஊர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்ல எங்க கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வீடியோ கால்ல மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் கொரியரும் அனுப்பிச்சிருவோம். எத்தனை நாள் எடுத்துக்கிறீங்க? ஆரி பிளவுசஸ்னா டிசைன்ஸை பொறுத்து. இப்போ சிம்பிள் டிசைன் கொடுக்குறாங்கன்னா 3 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே ஒரு வெட்டிங் அந்த மாதிரினா ஒரு 5 days மேக்ஸிமம். 5 daysல நம்ம ஆரி முடிச்சு ஸ்டிச்சிங்கும் முடிச்சு நம்ம கார்மெண்ட்டை கொரியர் பண்ணிடுவோம். நம்மகிட்ட மினிமம் சார்ஜ்ல எவ்வளவுல இருந்து ஆரம்பிக்குது? ஆரி பிளவுசஸ் பண்ணணும்னா 1200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1200ல இருந்து. ஆமா. அந்த ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துமா? இல்ல, ஸ்டிச்சிங்க்கு தனி மேம். ஸ்டிச்சிங் அவங்க உங்களுக்கு இப்போ சில பேர் பிரின்சஸ் கட் கேட்பாங்க. சோ பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம 500 சார்ஜ் பண்றோம். அதே இப்போ நார்மல் 3 டாட் பிளவுஸ்க்கு வந்து நம்ம 400 தான் சார்ஜ் பண்றோம். சோ அதை பொறுத்து நமக்கு சார்ஜஸ் மாறும். ஓகே, இப்போ என்ன காமிக்க போறீங்க? நம்ம ஆக்சுவலி இப்போ ஆரி வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு போட்டு வச்ச டிசைன்ஸ் கொஞ்சம் இருக்கு. பட் இது இன்னும் ஸ்டிச் ஆகல. பட் ஃபேப்ரிக்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால அது மட்டும் ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை காமிக்கிறோம். இந்த பேட்டர்ன்ல வந்து ஸ்லீவ்ஸ் தான் ஹைலைட் ஆகும். பேக் நெக் வந்து சும்மா கம்மியா தான் பண்ணிருக்கோம். இது ரெண்டு ஸ்லீவுக்குமே பேக்குக்கு வந்து சும்மா இந்த புட்டாஸ் மட்டும் தான் வரும், வேற எந்த ஒர்க்குமே வராது. இது வந்து நீங்க ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவீங்க? ஆமா, இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி கலர் சாரிக்கு கூட நம்ம இதை வந்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அதுல ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஆமா. இப்போ இதுக்குன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? இது வந்து நம்ம 1500ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டிசைன்ஸை பொறுத்து நம்ம பிரைசிங். சூப்பரா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. அது ஒரு இதுவுமே குவாலிட்டியா இருக்கு. இதோட லைஃப் எப்படி இருக்கும் மேம்? இதுக்கு லைஃப் வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 years வரைக்கும் லைஃப் இருக்கும். கண்டிப்பா 10 years இருக்கும் கண்டிப்பா. இது எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பனியன்ஸே அதுக்கு ஓகே. பனியன்ஸ்குள்ள இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே மேல அந்த பனியன் ஓபன் பண்ணிட்டு இதை உள்ள வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு லாங் லைஃப் இருக்கு. பிளவுஸ் வந்து ஒரு பனியனுக்குள்ள வைக்கணும், கிளாத்குள்ளேயோ வச்சா ஓகே. ஓகே, பரவாயில்லை. அதே வாஷ் பண்றது வாஷ் வந்து இத நார்மலா வாஷிங் மெஷின்ல இதுல எல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஷாம்பு வாஷ் மட்டும் தான் பண்ணணும். அப்படியே முக்கிய எடுத்துட்டாலே போதும், ஜென்ரல் வாஷ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன்லயும் இதே மாதிரி தான், நம்ம ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் இதுலயும் ஹைலைட் பண்ணிருக்கோம். நெக்குக்கு சும்மா புட்டாஸ் மட்டும் தான் இருக்கும் இதுல. இதெல்லாம் இந்த ஃபேன்சி சாரீஸ்க்கோ? இது ஃபேன்சி சாரியோட மாடல் பிளவுஸா. இதுக்கு எவ்வளவு சார்ஜ்? இது வந்து 1600. சூப்பர், நல்லா இருக்கு. அந்த ஃப்ளாரல் டிசைன் சூப்பரா இருக்கு. அந்த குட்டி குட்டியா அந்த டியூப் பீட், கட் பீடோ? கட் பீட் மேம். நல்லா இருக்கு. அதெல்லாம் ஆன்லைன்ல சொல்லிட்டா நீங்களே பண்ணி தந்துருவீங்க? ஆமா மேம், ஆன்லைன் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோடது, அதனாலதான் ஸ்லீவ் டிசைன் இல்ல. நெக்குக்கும் இந்த ஃப்ரண்ட்ல வர்ற பார்ட்டும் மட்டும் தான் இருக்கும். இது வந்து 1200 rupees. ஓகே. இது கோல்டன் கலர்ல இருக்கிறதெல்லாம் லைட்டா கருத்துறதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? நம்ம ஆக்சுவலி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்றது இல்ல மேம். சோ வந்து அந்த கருக்குற ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்காது. நம்ம pearls தான் யூஸ் பண்றோம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் நம்ம pearl யூஸ் பண்ணிடுவோம். அதனால நமக்கு அந்த கருத்து போறது அந்த மாதிரி எந்த இதுவுமே. இந்த பிளவுஸும் இதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். நெக்குக்கு வந்து ரொம்ப ஹைலைட்ஸ் இல்ல, ஸ்லீவுக்கு தான் ஹைலைட்ஸ். இது வந்து ஸ்லீவ் பார்ட். இப்படி. ஆமா, நல்லா அழகா கியூட்டா இருக்கு. இது எல்லாமே ஃபேன்சி சாரீஸ்க்கும் நம்ம போடலாம், அண்ட் சில்க் சாரீஸ்க்குமே போடலாம். இப்போ பிங்க் கலர் சில்க் சாரி இருக்கு அப்படின்னா அதுக்கு இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதோட சாரி வந்து கிரீன் வித் பிங்க், அதனால நம்ம இந்த மாதிரி போயிருக்கோம். அங்கங்க அந்த சாரியில காப்பர்ஸ் இருக்கும், சோ அதனால இந்த ஷேட்ஸ் போயிருக்கும். சூப்பர். இப்ப அவங்க வந்து மாடல் வந்து என்ன மாதிரி மாடல் கொடுத்தாலும் நீங்க பண்ணி தந்துருவீங்க? என்ன மாடல் கொடுத்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவங்களே மாடல் கொடுத்துட்டாலும் ஓகே, இல்லனா சாரியோட போட்டோஸ் கொடுத்துட்டா நம்ம மாடல்ஸும் அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம அதுக்கேத்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான் பண்ணிருக்கோம். இது சாரியில பேர்ல் ஒர்க் வர மாதிரி இருக்கும் அந்த பார்டர்ஸ்ல, அதனால அதுக்கேத்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் இந்த பிளவுஸ. நல்லா. இதுவுமே அந்த 1500 to 1700 ரேஞ்ச் தான். ஆனா நீங்க போடுற அந்த பீட்ஸும் சரி எல்லாமே குவாலிட்டியா போட்டுருக்கோம். ஆமா மேம். ஆக்சுவலி இதுல நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு டிசைன் கொண்டு வரீங்க. இப்ப பிங்ட்ரெஸ்ட்ல இருந்து நிறைய பேர் டிசைன்ஸ் எடுத்து கொண்டு வராங்க. இன்டர்நெட்ல இருந்து நிறைய, இப்ப இன்ஸ்டாகிராம்ல வேற யாரோட பேஜ்லயாவது இருந்தெல்லாம் டிசைன்ஸ் எடுத்து கொண்டு வராங்க. இப்ப அந்த மாதிரி கொண்டு வரும்போது அதுல அவங்க ஜர்தோசி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரைசிங் வரும். நார்மலா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பிரைசிங் மாறும். சோ அவங்க என்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்தும் அதோட பிரைசிங் மாறும். இப்ப ஜர்தோசில இருக்கிற பேட்டர்னே நீங்க வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரைஸ் கம்மி பண்ணி பண்ணுவோம். இப்ப ஜர்தோசி வந்து பிரைஸியா இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரைசிங் கம்மியா இருக்கும். லுக் ஆனா அதே தான் வரும். நம்ம யாருமே கிட்ட போய் அதை டச் பண்ணி எல்லாம் பார்க்க போறது இல்ல. சோ அதனால நமக்கு லுக் அதே மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அந்த ஒரிஜினல் அதே மாதிரியே ரெப்ளிகாவா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாராலையும் ஜர்தோசி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ 5000 6000 வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுள் இல்ல. சில பேர் எனக்கு 2000 ரேஞ்ச்ல தான் வேணும் அப்படிம்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் மாத்தி பண்ணிடுவோம். பட் அதோட லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம மெயின்டைன் பண்றதுலதான் ஆரியோட லைஃப் இருக்கு. இப்ப நம்ம நார்மலா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்றோம்னா அது லைஃப் வந்து நம்ம கேரண்டியே கொடுக்கவே முடியாது. சோ சுகர் பீட்ஸ்க்கு பட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம குவாலிட்டியா தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதோட லைஃப் நல்லாவே இருக்கும். இது என்ன மாதிரி டிசைன்? இதுவுமே நம்ம ஸ்லீவ் பார்ட் நல்லா ஹைலைட்டடா, இப்ப எல்லாருமே கேக்குறது வந்து ஸ்லீவ் பார்ட் தான் ஹைலைட்டடா கேக்குறாங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஜடை போட்டு மறைச்சிருவாங்க, லூசர் விட்டுருவாங்க. சோ பின்னாடி அவ்வளவா தெரியாது. சோ ஸ்லீவுக்கு தான் நம்ம எல்லாத்துலயுமே ஹைலைட்ஸ் கேக்குறாங்க. அப்படியே அதை இங்கிட்டு காட்டுங்க. சூப்பரா இருக்குங்க, நல்லா. இது சாரி மெரூன் வித் கிரீன், அதனால நம்ம இந்த மாதிரி அதுல கிரீன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து கஸ்டமர் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட்ஜெட் மட்டும் தான் நமக்கு கொடுத்தாங்க. ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 3.5 பட்ஜெட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. இது அப்படியே கை ஃபுல்லா அந்த தச்சு வரையில கை ஃபுல்லா. ஆமா,
அதே மாதிரி இப்போ இதோட சைசிங்க்கு ஏத்த மாதிரி பிரைசிங்குமே நமக்கு மாறும். இப்ப இதே XXL சைஸ் இருக்கிறவங்க ஒரு 40-45 சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரைசிங் வரும். அதுவே வந்து 30 சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரைசிங் வரும். ஏன்னா நம்ம இவ்வளவு கை ஒர்க் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம இவ்வளவுதான் ஒர்க் பண்ணுவோம். 30 இருக்கிறவங்களுக்கு இதுல இவ்வளவுதான் ஒர்க் பண்ணுவோம். சோ அதுக்கேத்த மாதிரி இந்த பிரைசிங் எல்லாமே நமக்கு கம்மியா வரும். அதுவும் சைஸ் பொறுத்து பிரைசிங் மாறும். பெருசா மாறாது. ஒரு 500 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். இது ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். அதனால நம்ம வந்து நெக்குக்கும் இங்கேக்கும் மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. இதுவும் ஒரு ஃபேன்சி சாரியோட பிளவுஸ். இது ரெட் கலர் சாரி. ஆனா அவங்க கான்ட்ராஸ்டா கிரீன் பிளவுஸ் போடணும்னு சொன்னனால இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் ஒர்க். இது அங்கங்க ரெட்டும் கொடுத்து இதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவங்க சாரியில வந்து பீகாக் மோட்டிவ்ஸ் இருக்கும். அதனால நம்ம பீகாக் வச்சே இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆமா, அந்த மாதிரி அந்த சாரி என்ன மெட்டீரியல் இருக்கோ அது மாதிரி நமக்கு வந்து பட்ஜெட்டும் சாரியும் காமிச்சிட்டாங்கன்னா அதுல இந்த இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பண்ணிடுவோம். கஸ்டமர் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு இது ஆக்சுவலி டிராஃப்டிங் பண்ண உடனே கஸ்டமருக்கு நம்ம போட்டோ அனுப்பிச்சிருவோம். இந்த டிசைன் தான் உங்களுக்கு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அனுப்பிச்சிருவோம். அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சில பேர் நேர்ல வந்து பாக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் சில பேர் வீடியோ, மோஸ்ட்லி எல்லாரும் வீடியோ தான் கேக்குறாங்க. சோ வீடியோஸ் அனுப்பிச்சிருவோம். நம்ம ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அந்த கை காட்டுங்க. அதே மாதிரி இதுல நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம்ன்றதையும் நம்ம சொல்லிடுவோம் கஸ்டமர் கிட்ட. இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம், இந்த கலர்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஓகே வாங்கி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம். முதல்ல அந்த காப்பி பண்ணதை வந்து இதுல வரைஞ்சதை வந்து அப்படியே அனுப்பிடுவீங்க. ஓகே, சூப்பர். இது ஆக்சுவலி ஒரு ஃபேன்சி சாரியோட இதுதான். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல இருந்து எடுத்த டிசைன். அந்த கஸ்டமர் கொடுத்தாங்க, அதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வேற. ஸோ அந்த பட்ஜெட்டிங் கொஞ்சம் ஹையா இருக்குன்னாங்க. ஸோ நம்ம அவங்களோட பட்ஜெட், கஸ்டமரோட பட்ஜெட் வந்து 1800 தான் இந்த பிளவுஸ்க்கு. ஸோ நம்ம 1800க்கு என்ன மெட்டீரியல்ஸ் போட முடியுமோ அதை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 1800 தான். வேற லெவல்ப்பா. இதுதான் காஸ்ட்லியா வரும்னு நினைச்சேன். இல்ல 1800 இருக்கு. இப்ப நான் காமிச்ச எல்லாமே அஃபோர்டபிள் ரேஞ்சில தான் நம்ம பண்ணிருக்கோம். அதோட கை காட்டுங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கோ? ஆமா மேம், ஃப்ரண்ட்க்கு. இது வந்து ஸ்லீவ். இது அழகா க்ளோட்டா அங்கன மட்டும் கீழே மட்டும் ஸ்லீவுக்கு. ஆமா, இது ஆக்சுவலி ஒரு 28 அந்த பொண்ணு அவங்களோட சைசிங் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சின்னதா கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஸ்லீவ் இங்க வரைக்கும் ஃபுல்லாவே கவர் ஆகி வந்துடும். ஓகே, இது பண்ணிருக்கோம். இது நீட்டாவும் இருக்கும், ராயலாவும். ஆமா, இது வந்து ஒரு 2600 ரேஞ்ச்ல நம்ம இந்த டிசைன்ஸ் பண்ணிருக்கோம். அவங்க சாரிலையுமே இதே மாதிரி கோல்டன்ல தான் அந்த புட்டாஸ் ஒர்க் எல்லாமே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டிசைன் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த டிசைனை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்றோம். இது வந்து கைக்கு. ஆமா, இது ஆக்சுவலி பிரைட்ஸ்மேடே போடலாம். இந்த டிசைனை வந்து நல்லா இருக்கும், அழகா. இதுவே நம்ம நெட்ல பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து வேற பிரைசிங் வரும். ஏன்னா நெட்டை வந்து கண்டினியூஸா அதுல ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அது நம்ம வைண்டிங் எல்லாமே டைம் எடுக்கும். ஸோ டைமுக்கு கன்சியூமிங்க்கு தான் நம்ம ஆரியில வந்து எப்பவுமே பிரைஸ், டைமும் மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்றோம் அதை பொறுத்து தான் பிரைசிங் வரும். நெட்டுனா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 3200 வந்துடும் ஸ்டார்டிங். இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்லயும் நீங்க பண்ணலாம், நெட்லயும் பண்ணலாம். இப்போ பாடி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ் மட்டும் நெட் வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 3200 இருந்தா நம்ம ஸ்டார்டே பண்ணலாம். இது வந்து பிரைடல் பிளவுஸ் மேம், ஒரு பிரைடுக்கு பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஒர்க் தான் இது. வந்து பிரைடை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிள் ஒர்க் தான். ஏன்னா பிரைடெல்லாம் நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். பட் இது வந்து அவங்க சிம்பிளா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சாரி வந்து பியோர் சாரின்றதுனால அவங்க வந்து சிம்பிளா ஒர்க் போதும், சாரி தான் ஹைலைட்டடா தெரியும். ஸோ இந்த அவங்களோட சாரியில இந்த டிசைன் இருந்துச்சு. ஸோ அதே இன்கார்பரேட் பண்ணி இந்த பீகாக் போட்டிருக்கோம் நம்ம. அதே மாதிரி ஸ்லீவ்ஸுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் இந்த டிசைன் ஸ்லீவ்க்கு போட்டிருக்கோம். இதுக்குனா மினிமம் எவ்வளவு சார்ஜ்? இது வந்து 5000ல இருந்து பண்ணலாம் மேம். 5000ல இருந்து இந்த ஒர்க் எல்லாமே நம்ம பண்றோம். ஓகே. இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ். இது எனக்கு எம்ப்ராய்டரி பண்ணனால நான் இப்படி வச்சிருக்கேன். இது நார்மலா பின்னாடி மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இங்க வந்து ஸ்லீவுக்கு ஒரு விளக்கு டிசைன் மட்டும். இது இந்த காதி சாரீஸ் வர்றதுல அதுக்கு பண்றது வரலட்சுமி நோம்புக்காக இதை பண்ணோம். இந்த மாதிரி நீங்க எந்த போட்டோஸ் கொடுத்தாலும் அது நம்ம எம்ப்ராய்டரிலையும் பண்ணுவோம், ஆரிலையும் நம்ம பண்ணி கொடுப்போம். வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும். இது மெஷின் எம்ப்ராய்டரி. ஆக்சுவலி இதே ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் ஒரு பட்ஜெட். இப்ப நீங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்றீங்க அப்படின்னா பட்ஜெட் கொஞ்சம் ஹையா இருக்கும். மெஷின் எம்ப்ராய்டரினா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதோட இந்த டிசைனிங் பட்ஜெட் வந்து 1250. ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் கொஞ்சம் பிரைஸியா இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் பிரின்சஸ் கட் பிளவுஸ். ஆக்சுவலி இது வந்து ஃபீடிங் ஜிப்ஸோட கேட்டாங்க. சோ அதுக்காக நம்ம இங்க ஃபீடிங் ஜிப்பும் வச்சு நம்ம பிளவுஸ்ல ஜிப்ஸ் வச்சு நம்ம பண்றோம். இது புதுசா இருக்கு, பரவாயில்லை. அதே மாதிரி இங்க ஸ்லீவ்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸ்லீவ்ஸ்ல மட்டும். இது சாரீ வந்து ஆர்கன்சா சாரீ, அதனால ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அண்ட் இது இப்போ ட்ரெண்டிங் ஸ்கேலப் டிசைன். ஸ்லீவ்க்கு வந்து ஸ்கேலப் பண்றது இப்போ நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க டிசைன். இது ஜென்ரலா ஒரு நார்மலா பேட்டர்ன் பிளவுஸ், இன்டர்நெட்ல இருந்து எடுத்து கொடுத்த பேட்டர்னா நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிட்டு பைப்பிங் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நீட்டா. இது ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ். ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இது உங்க கஸ்டமர் கொடுத்த டிசைன் நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம். ஷார்ட் பிளவுஸ். இது பேக்ல மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டிசைனர் சாரியோட பிளவுஸ். இது ஒரு மாடலுக்கு பண்ண பிளவுஸ் இது ஆக்சுவலி. சூப்பரா இருக்கு. சிங்கிள் டாட் பிளவுஸ், உள்ள பேடோட நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பேக்ல இந்த மாதிரி வி கொடுத்து ரொம்ப டீப் வைக்கும் போது நம்ம இது உள்ள பிராஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம பேடடா இங்க கொடுத்துட்டோம். அப்படியே பிளவுஸ் மட்டும் வேர் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு ப்ரூச் ஒர்க். இப்போ ப்ரூச்சுமே ட்ரெண்டிங்ல இருக்கு, அதனால இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணிருக்கோம். ப்ரூச் வந்து நம்ம கிட்ட 1300ல இருந்தே ஸ்டார்டிங். ஸ்லீவ்ஸுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ப்ரூச் வச்சுட்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒரு நார்மல் பிரின்சஸ் கட் பிளவுஸ். நம்ம பொட்டிக் ஃபினிஷ்ல தான் எல்லா பிளவுஸுமே இது ஃபினிஷ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃபினிஷ்ல நம்ம பண்றோம். இப்போ இந்த பிரின்சஸ் கட்லாம் வந்து ஒரு 2 days 1 day மேக்ஸிமம்ல நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். இன்கேஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா 2 days அதுக்குள்ள நம்ம டெலிவர் பண்ணிடுவோம் பிளவுஸ் வச்சு. வந்து ஒரு பேபியோட கவுனு. ஸோ இது ஃபேப்ரிக் கொடுத்துட்டாங்க, அந்த ஃபேப்ரிக்ல நம்ம இந்த கவுன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இமேஜ் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃபேப்ரிக் கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. இதே ஃபேப்ரிக் நாங்க எடுத்து பண்ணணும்னாலும் பண்ணிடுவீங்க. இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து 1200. இது ஒரு குட்டி பையனோட குர்தா. இது அவங்களுக்காக டிசைன் பண்ணிருக்கோம். இன்னும் அது ஒர்க் முடியல, ஹூக் எதுவுமே முடியல. ஜஸ்ட் இப்போ நான் டிஸ்பிளேக்கு காமிக்கிறதுக்காக பண்ணிருக்கோம். தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனலா தைக்க. ஆமா, அது சாம்பிள் பாக்குறது தான். ஆக்சுவலி போர்ச்சம்பள்ளி ஃபேப்ரிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல தான் ஸ்டிச் பண்ணும். இது சாம்பிளுக்காக இதுல ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டு இதோட ஃபிட்டிங் பார்த்துட்டு அதுல ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாங்கள் அதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாப்பாவோட பட்டு பாவாடை சட்டை. இதுலயே நம்ம ஆரியும் பண்றோம். பட்டு பாவாடை சட்டைக்கு நெக் லைன்ல மட்டும் ஆரி பண்ணலாம், அந்த இங்க மட்டும் ஆரி, அண்ட் இந்த பார்டர்ஸ்ல ஆரி பண்றது எல்லாமே நம்ம பண்றோம். பட்டு பாவாடை எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 600. உள்ளே கேன் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னாலும் நம்ம அப்படியும் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு மர்மைட் கட் ட்ரெஸ்.
இப்போ வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருக்கு. வெஸ்டர்ன் வேர் மாதிரி ஒரு குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் இது. பின்னாடி ஃபுல் ஓப்பன்ல ஜிப் வந்துரும். இதெல்லாம் பாடி கான்னு சொல்லுவோம். சோ அவங்க பாடிக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணிருக்கோம். போட்டா அப்படியே பாடியோட ஃபிட் ஆயிருக்கும். கீழே மட்டும் இந்த புஷ் வரும். இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1600ல இருந்து பேஸ்ட் ஆன் த ஏஜ், அவங்க கஸ்டமரோட ஏஜ் பொறுத்து நம்ம இது மாறும். ஃபேப்ரிக்ஸ் நம்மளே எடுத்தும் பண்றோம், இல்ல ஃபேப்ரிக்ஸ் கொடுத்துட்டாலும் நம்ம அதுக்கேத்த மாதிரி பண்ணிடுறோம். இது ஒரு ஃபுல் ரஃபல் ட்ரெஸ். ஓ, இது எத்தனை மீட்டர் இருக்கும்பா? இது ஆக்சுவலி 10 மீட்டர்ஸ். 10 மீட்டர்ஸ். இது போட்டா இந்த பிரின்சஸ் மாதிரி இருக்கும் இதோட லுக். இதெல்லாமே பர்த்டேஸ்க்கு நம்ம பண்ணலாம். இதுலயே பின்னாடி வந்து அந்த ஷால் மாதிரி அட்டாச் பண்ணி பர்த்டே கேர்ளோட நேம் எழுதி அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லா இப்படி ஃபுல் ஃபிளேரா வரும் இந்த ட்ரெஸ். இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 25ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேபிக்குல இருந்து நம்ம யாரு சைஸ்க்கு வேணும்னாலும் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்ப நான் காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே பேபி டு அடல்ட்ஸ் யாரு சைஸ்க்கு வேணும்னாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபேமிலி காம்போஸ் கூட நம்ம பண்றோம். பர்த்டேக்கு ஃபேமிலி காம்போஸுமே பண்றோம், மாம் அண்ட் டாட்டர். அண்ட் பிளஸ் ஃபாதருக்குமே நம்ம பண்றோம். ஃபாதருக்குமே ஷர்ட் அண்ட் குர்தா அந்த மாதிரி பண்றோம். காம்போஸ்க்கு மட்டும் ஜென்க்கு நம்ம பண்றோம். இது ஒரு மேக்ஸி. இது சாரி கன்வெர்டட், ஒரு ஃபுல் சாரி கன்வெர்டட். இது ஓகே. இது பின்னாடி சும்மா நம்ம அப்படியே ரோப் மட்டும் வச்சு இது பண்ணிருக்கோம். பேனல் போட்டு. ஆமா, பேனல் கட். ஒரு சாரியில பண்ண ஜெனரல் குர்த்தி வி நெக் வச்சு காலர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது அவங்க அம்மாக்கு இதே மாதிரி சாரி இருக்குன்னு சொல்லி அதுல அந்த டாட்டருக்கும் ஒன்னு எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த மாதிரி டாப்க்கு வந்து 500. இந்த மாதிரி டாப்ல இருந்து வெட்டிங் வேர்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்றோம். நார்மலா இப்ப நீங்க குர்த்தி மெட்டீரியல் கொடுத்து சுடிதார் செட் மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னாலும் அதுவுமே நம்ம பண்ணி கொடுப்போம். இதுவுமே ஒரு சாரி கன்வெர்டட் தான். இப்போ சாரி கன்வர்ஷன் தான் ட்ரெண்டே. அதனால எல்லாருமே சாரி கன்வர்ஷன் தான் கேக்குறாங்க. நம்ம ஃபுல் ஃபிளேரோட இதுவும் பண்ணிருக்கோம். ஸ்லீவ்ஸ் மட்டும் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் கேட்டாங்க. சோ பஃப் ஸ்லீவ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்லீவ் போடும்போது நல்லா லுக்கா இருக்கும். இது ஒரு 15 இயர்ஸ் பொண்ணுக்கு, அதனால இந்த பஃப் ஸ்லீவ் வேணும், இங்க இது வேணும், பாம்பம் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். அவங்களே இமேஜ் கொண்டு வந்துட்டாலும் ஓகே, இல்ல இமேஜ் நம்மளே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப சாரி மட்டும் காமிக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பிளான் பண்ணிட்டு கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருவோம். அது ஓகேனா நம்ம அடுத்த ஸ்டிச்சிங் போயிடலாம். இது ஆக்சுவலி ஒரு 4 months பேபியோட ட்ரெஸ். 4 months பேபி. ஆமா, அவங்க மாம்க்கு பண்ணிட்டு அதே மாதிரியே நம்ம டாட்டருக்கோ கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலி நம்ம கிட்ட சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வச்சிருந்தோம். அவங்க அதை பார்த்துட்டே அப்படியே கேட்டனால அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலி காதி டிஷ்யூ சாரி அண்ட் ராகா டிஷ்யூ, இது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சாரியா வாங்கிக்கலாம், இல்ல இதுல கவுன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அண்ட் ஆல்சோ இதுக்கு இப்போ பிளவுஸ் இது எதுலயுமே வராது. சோ நம்மளே பிளவுஸ் ஃபேப்ரிக் எடுத்து ஒரு பேட்டர்ன் பிளவுஸாவோ இல்ல ஆரி போட்ட மாதிரி எது வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மல்மல் சாரீஸ். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான். சாரிக்கு பிளவுஸ் நம்மளே டிசைன் பண்ணியும் கொடுக்கலாம், சாரியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் இது வந்து 999 வரும் மேம். டெம்பிள் காதி சாரீஸ். டெம்பிள் காதி. அண்ட் இதுல கவுன்ஸ் அண்ட் மேக்ஸிஸ் கஸ்டமைசேஷனும் இருக்கு, இல்ல சாரியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதுலயும் மேக்ஸி இதெல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் மேம். இப்போ கூட ஒரு ஆக்ட்ரஸ் போட்டிருந்தாங்க இதே மாதிரி ஒரு மேக்ஸி பண்ணி இதே மெட்டீரியல். சோ அது வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு இந்த பிளாக் கலர்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். சாரியாவும் வாங்கிக்கலாம், இல்லை இதா வேணும்னாலும் நம்ம மெட்டீரியலாகவே எடுத்து எங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது வந்து மகேஸ்வரி காட்டன் அண்ட் இது வந்து பிளெயின் டிஷ்யூ சாரி. மகேஸ்வரி காட்டன். ஆமா, இது எல்லாமே பிளெயின் காதி சாரீஸ். ஸோ இதுலயும் கஸ்டமைசேஷன் அவைலபிள் அண்ட் பிளவுஸ் நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சாரியா வேணும் அப்படின்னா. ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து 399 வரும். 399 தான். ஆமாம்மா, சூப்பர், நல்லா சூப்பராக இருக்கு குவாலிட்டி வைஸ். 399.
ஹாட் காதி, இது இப்போ ட்ரெண்டிங் saree ஆக்சுவலி. கலர் இப்போ நம்ம காமிக்கிற எல்லாமே சாம்பிள்ஸ் தான், கலர்ஸுமே இதுல அவைலபிள் இருக்கு அண்ட் மல்டிபிள்ஸுமே அவைலபிள் இருக்கு. பெயிண்டட் saree, இதுல ஹேண்ட் பெயிண்ட், இதுலயுமே கலர்ஸ் அவைலபிள் அண்ட் மல்டிபிள்ஸ் கேட்டாலுமே கிடைக்கும். இது எப்படி போயிருமா இல்ல? இல்ல மேம், நம்ம இது காதி சாரீஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வாஷிங் மிஷின்ஸ்ல போடக்கூடாது, எல்லாமே ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். அந்த பிளெயின் சாரி வேணும்னா நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டுக்கலாம், மத்தபடி எல்லாமே வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் சாரீஸ். ஜென்டில் வாஷ். ஆமா, நம்ம ஷாம்பு வாஷ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி சாரீஸ் கட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றவங்களும் பண்ணலாம். நம்ம காலர் நெக்கோ க்ளோஸ் நெக்கோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குட்டி பாப்பாவோட பர்த்டே கவுன். இது வந்து 2 years பேபியோட பர்த்டே கவுன். இதுக்கு வந்து ஆமா, இதுக்கு பின்னாடி இன்னும் அந்த இது அட்டாச் பண்ணணும், டெயில் மாதிரி அட்டாச் பண்ணி அதுல நேம் இது என்கேவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3,500 இருந்து வரும். பேஸ்ட் ஆன் த ஏஜ் நம்ம ஃபேப்ரிக்கை பொறுத்து ப்ரைசிங் வந்து மாறும். இது நாங்க பண்றதுக்கு வந்து 4,000 ஆச்சு. ஃபேப்ரிக் நாங்களே வாங்கிட்டு நாங்க இது பண்ணிடுவோம், இன்க்ளூடிங் ஃபேப்ரிக்கோட 4,000 rupees. பின்னாடி இதோட ஒரு டெயில் வந்துடும், டெயில்ல வந்து நேமும் எழுதி கொடுத்துருவோம். அண்ட் இதுல வந்து 3-4 லேயர்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிருப்போம். உங்களுக்கு எவ்வளோ பஃபியா வேணுமோ அதை பொறுத்து இதுல லேயர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த நெட்டே டபுள் லேயர், ஆமா ட்ரிபிள் லேயர் வரும் மேம். நெட் ட்ரிபிள் லேயர் நெட். அண்ட் நம்ம கீழே வந்து இதுல எல்லாமே ஹார்ஸ் பிரைட் கொடுத்துருப்போம். சோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷேப்ல நிக்கும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். நல்லா நீட்டா இருக்கு, கியூட்டா இருக்கு, கிராண்டாவும் இருக்கு. இதுதான் அந்த ஹார்ஸ் பிரைட், நம்ம இதை யூஸ் பண்ணி தான் கீழே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம். அதனால இந்த பஃபியா இந்த மாதிரி வருது. இதெல்லாம் நீங்க போட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும், அந்த பிரின்சஸ் ஃபீலிங் வரும்ல, அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போ வரும். அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா டைப் ஆஃப் கவுன்ஸுமே பண்றோம். இந்த ஃபிஷ் போன்ஸ் வச்சு பண்ற கவுன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள். இது வந்து இந்த உள்ள வச்சோம்னா அப்படி ஸ்டிஃபா நிக்கும், அது எல்லாமே இந்த ஃபிஷ் போன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் போனிங் வந்து நம்ம காட் செட்டுக்கு யூஸ் பண்றது. காட் செட் பிளவுஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிளவுஸ். முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து எங்க பேஜ்ல அப்டேட் பண்ணுவோம்.